கருத்து. நம்ம சப்ஸ்கிரைபர் தேவ் ஆசீர்வாதம்ங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருக்கிறாரு. 2 ஸ்டாக் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஒன்று வந்து மிட்டல் லைஃப் ஸ்டைலு, இன்னொன்று பராஸ் பெட்ரோ. முதல்ல மிட்டல் லைஃப் ஸ்டைல் பற்றி பார்ப்போம். 2005 நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் இந்தியாவை தலைமையிடமாக கொண்டிருக்கிறாங்க. ஜவுளித்துறையில் பல்வேறு வகையான துணிகளை வழங்கிட்டு வர்றாங்க. ஆயத்த ஆடைகள் தயாரிப்பதில் நிபுணத்துவம் பெற்றவங்களாக இருக்கிறாங்க. இவங்க சர்வதேச தரத்தில் ஆயத்த ஆடைகளை தயார் செய்து இந்தியா மற்றும் ஐரோப்பாவிலையும் விற்பனை செஞ்சுட்டு வர்றாங்க. முதலாம் காலாண்டு முடிவுகள் பார்ப்போம். மொத்த வருமானம் 21 கோடி, ஆண்டுக்காண்டு 61% அதிகரிச்சிருக்கு. செயல்பாடுகளின் மூலம் கிடைத்த வருவாய் 96% விழுந்திருக்கு. வரிக்கு பிந்திய லாபம் 95% விழுந்திருக்கு. இபிஎஸ் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை வந்து ₹2.65, லோ வந்து ₹1.42, க்ளோசிங் ₹1.61. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. நிறுவன ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்காக இருக்குது. இதிலிருந்து ஒதுங்கி இருக்கிறதா ரொம்ப நல்லது. பென்னி ஸ்டாக்கை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக ₹1000, அதிகபட்சம் ₹2000 நல்ல நிறுவனமாக இருந்தால். சுமாரான நிறுவனமாக இருந்தால் ₹500, ₹1000 மட்டும்தான் முதலீடு பண்ணணும். அதிகமான தொகையை முதலீடு பண்ணிவிட்டு பெரிய ஆபத்தில் மாட்டிக்கிறக்கூடாது. அதனால் கவனமாக இருங்க. பென்னி ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். முதலீடு வந்து ₹1000 மேலே பண்ணக்கூடாது. இதுதான் பென்னி ஸ்டாக்கில் நான் சொல்கிற கருத்து. இந்த மிட்டல் லைஃப் ஸ்டைல் ஸ்டாக்கில் கன்சிடர் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா